எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெனி. வெல்கம் டு ஜெனிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ஒரு சூப் பார்க்க போகிறோம். அதாவது ஹாட் அண்ட் சார் வெஜிடபிள் சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஹாட் அண்ட் சார் சூப் பண்ணுறதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்லா இந்த கடாயை ஃபஸ்ட்டு சூடு பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். சூப்புக்கு தேவையான காய் எல்லாத்தையுமே நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு வேணும்னா சின்னதாக கூட நறுக்கிக்கலாம். நீல வாக்காக ஒன்று போல் நறுக்கிருந்தோன்னு சொன்னால் நமக்கு அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். 2 கலரில் நான் கேபேஜ், அதாவது முட்டைக்கோஸை 2 கலரில் எடுத்திருக்கேன். ஒன்று பர்பிள் கலர் கேபேஜ், இன்னொன்று நம்ம சாதாரணமான கேபேஜ் எடுத்துருக்கிறேன். அப்புறமா கேப்சிகம், குடமிளகாயில் ஒரு 4 கலர் எடுத்துருக்கிறேன். பச்சை கலர் 1, மஞ்சள் கலர் 1, ஆரஞ்சு கலர் 1, ரெட் கலர் 1, அப்புறமா என்னுடைய கேரட்டு. இது எல்லாத்தையுமே நம்ம நீல வாக்கிலே கட் பண்ணியிருக்கோம். ஒன்று போல் இப்படி நம்ம கட் பண்ணியிருக்கிறப்ப இது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம ஒன்று போல் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கச்ச ஈஸியாகவும் ஒன்று போல் அது வெந்துடும். நமக்கு எண்ணெய் நல்லா சூடான உடனே நான் நீல வாக்காக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 2 இன்ச்சு இஞ்சை சேர்த்துக்கிறேன். ஒரு 6 பூண்டு சேர்த்துக்கலாம். அதையும் நான் நீல வாக்காக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன் பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். இது நமக்கு காரமாக இருக்கிற சூப்புங்கிறதுனால நான் மிளகாவை முதல்ல எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 2 சுற்றி விடுங்க. அப்போ நமக்கு இது சீக்கிரமாக ரெடி ஆயிரும். ரொம்ப காய் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. 1 நிமிஷத்தில் நீங்கள் இந்த காயை வதக்கி எடுத்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் டார்க் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் வினிகர், 1 டீஸ்பூன் பெப்பர், கொஞ்சமாக உப்பு. சோயா சாஸ்க்கும் உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. இது லைட்டாக நமக்கு கொதிக்கிற இந்த நேரத்தில் நல்லா கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியை நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெஜிடபிள் ஸ்டாக் கூட ஆட் பண்ணலாம். நான் வெந்நீர் ஆட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி வேணா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஹாட் அண்ட் சார் அப்படிங்கிறதுனால நம்ம வினிகர் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வினிகர் வேண்டான்னா கூட நீங்கள் லெமன் சேர்த்துக்கலாம். ஆனால் வினிகர் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல சூப் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நீங்கள் சிம்மரில் வச்சுட்டு இதை திக்கன் பண்ணுறதுக்காக நம்ம கார்ன்ஸ்டார்ச் ஆட் பண்ண போகிறோம். 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதில் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னு சொன்னால் இந்த கார்ன்ஸ்டார்ச் தண்ணியிலே அப்படியே மிக்ஸ் ஆயிரும். இந்த கார்ன்ஸ்டார்ச்சை மெதுவாக சேர்த்து விட்ருங்க. நீங்கள் சூப்புங்கிறதுனால நிறையா சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் ஓரளவுக்கு திக்கான நமக்கு போதும். இது ஒரு 1 to 2 மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆயிரும். ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே போதும். இது நமக்கு 2 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். இப்போ நமக்கு தெரியும் நான் கொஞ்சம் திக்காக இருக்கிறது தண்ணியாக இருக்கிறத விட. இன்னொரு 1 மினிட்டில் இது நமக்கு ரெடி ஆயிரும். மேக்ஸிமம் 15 மினிட்ஸில் நம்ம இந்த சூப்பை ரெடி பண்ணிடலாம். காயெல்லாம் நறுக்கி வச்சிட்டோன்னு சொன்னால் 15 மினிட்ஸில் நமக்கு இந்த சூப் ரெடி ஆயிரும். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம். ஒரு கிளறி விட்டுருங்க. நம்முடைய சூப் இப்போது ரெடி ஆயிடுச்சு. சுவையான ஹாட் அண்ட் சார் சூப் ரெடி.
சுவையான ஹாட் அண்ட் சாஸ் சூப் ரெடி. ஹாட் அண்ட் சாவ் வெஜிடபிள் சூப் எப்படி செய்யலாம்னு நம்ம இப்போ பார்த்தோம். இந்த சூப் வந்து உங்களுக்கு காரமாகவும் அதே நேரத்தில் லைட்டாக புளிப்பு இனிப்பாக இது இருக்கும். நம்ம நிறைய வெஜிடபிள் சேர்த்து பண்ணுறதுனால இந்த சூப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வெஜிடபிள் ஸ்டாக் வச்சும் பண்ணலாம், இல்லாட்டினா தண்ணி வச்சு பண்ணலாம். அதாவது நம்ம சாதாரணமாக காய்கறியை கொதிக்க வைக்கிற தண்ணியை வச்சு இந்த சூப் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். வெறுமனே நம்ம வெந்நீர் ஊற்றி பண்ணாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சூப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.